மறுபடியும் உங்களை இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கர்த்தரை துதிச்சு பாடலாமா? பக்தன் இப்படியா சொல்கிறாரு, ஆண்டவரை நம்பி இருக்கு. கர்த்தரை நம்பும் போது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா. எரேமியா 17:7 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருவாங்க நிறைய நேரம். we will trust God. ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்ச பிறகு கர்த்தரையே நம்பி இருக்கிறோமா? ரெண்டு காரியம் இருக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது வேற, நம்பிக்கை வச்ச பிறகு கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். நிறைய நம்பிக்கை வைப்போம், அடுத்த லைன் பிரஸ் பண்றாரு, கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருந்தா பாக்கியவான். இன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. கர்த்தரை நம்பி இருந்த மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கே நம்பிக்கையா வச்சிருந்தான். யோசேப்புக்கு பகனா என்னன்னு தெரியும், யோசேப்புக்கு குழினா என்னன்னு தெரியும், யோசேப்புக்கு விரோதம்னா என்னன்னு தெரியும். சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள், மற்றவங்களாம் இல்லைங்க, கூட பிறந்தவங்க தான். கூட பிறந்தவங்க அண்ணன், பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், 10 பேரும் பகைச்சாங்க. எவ்வளோ வேதனையா இருக்கும்ல யோசேப்புக்கு. யோசேப்பு சொல்றான், ஆண்டவரே என் நம்பிக்கை உங்க மேல, நான் நம்பி இருக்கிறதும் உங்க மேல, அதனால நான் பாக்கியவான். இன்னைக்கு சோர்ந்து போயிட்டீங்களா? இன்னும் இப்படி ஆயிடுச்சுன்னு இல்லைங்க. நீங்க கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா, கர்த்தரையே நம்பிக்கையா கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான். சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, நீங்க பாக்கியவான். சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமா? நீங்க பாக்கியவான், கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால. சேர்ந்து பாடுவோம். கம் ஆன். Thank you Lord. Amen. Yes Lord. எங்க நம்பிக்கை நீங்க ஆண்டவரே, எங்க நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவரே. Amen. Thank you God. எல்லா குழியின் அனுபவம் மாறும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லமாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லாமாம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். சொல்லுங்க. உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மைகள் மிகுந்திருக்கும். ஆமென். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மைகள் மிகுந்து இருக்கும். வாலிபனே, குற்றப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் குற்றப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேசப்பா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். குற்றப்படுத்திட்டாங்களே யோசிப்ப, தப்பே செய்யல யோசிப்பு,
குற்றப்படுத்திட்டாங்க. அவனோட கேரக்டரை அசாசினேட் பண்ற மாதிரி அவனோட ஒரு இழுக்கு வந்துடுச்சுல்ல. நம்ம ஒரு சின்ன காரியத்தை சகிச்சுக்கலாம், இவன் கெட்டவன் இப்படி சொல்லிட்டான். அவனுடைய கேரக்டரை பரிசுத்தமா இருக்கணும். அவங்க அண்ணன்மார்க்கோட சேர்ந்து துன்மார்க்கம் செய்யாதவன். ஆதியாக 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, தன் சகோதரனுடைய துன்மார்க்கத்துல இணையாம அதுல இருந்தவன். ஆனா இந்த பாவத்தை செஞ்சிருவானா? செஞ்சிட்டான்னு சொல்லிட்டாங்களே, அதான் ஒரு பெரிய வருத்தம். யோசேப்பு இப்படி பண்ணிட்டாங்களே. பாடல் சொல்லுகிறது, அவன் குற்றப்பட்டும் போவதில்லை, வெட்கப்பட்டும் போவதில்லை. யாராவது சொல்லுங்க, உங்களை குற்றப்படுத்திட்டாங்கன்னு உடஞ்சு போயிட்டீங்களா? யாரோ உங்களை வேதனைப்படுத்திட்டாங்கன்னு வெட்கப்பட்டு போயிட்டீங்களா? இல்லைங்க. இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். என் ஆண்டவர் தலையை நிமிர்த்துகிற தேவன், என் ஆண்டவர் உங்க தலையை உயர்த்துகிற தேவன். என் பிள்ளை குற்றம் செயலை நிரூபிப்பார், என் பிள்ளை சுத்தமானவன் நிரூபிப்பார், உங்களுக்காக செய்வார். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறோம். உம்மோடு நடக்கணும்னு கேட்பீங்களா? உம்மோடு இருக்கணும்னு கேட்பீங்களா? உங்க சித்தம் செய்யணும் ஏசப்பா, என்னாலும் சரி ஆண்டவரே உங்க சித்தம் செய்யணும்னு கேளுங்களேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி சந்தோஷமாய் மாற்றி அவர் சித்தத்தை செய்ய வைப்பார். உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கடுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கடுமே, என்னை முழுதும் நினைக்கணுமே. பிரசன்னம் என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஆராதிச்சுட்டே தான் இருக்கிறோம், ஆண்டவரை துதிச்சுட்டே தான் இருக்கிறோம். அதனால ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு சோர்வு. அண்ணே நான் சிறையிருப்பு மாறலையே. யோசேப்பு சிறையில் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் அதை ஆராதிப்பதை நிறுத்தலையே. அவன் எப்பொழுதும் போல ஆண்டவர் ஆராதிக்கிறான். குற்றப்பட்டிருக்கிறான், அவனை வெட்கப்படுத்தி இருக்கிறாங்க, அவனை சோர்வுபடுத்தி இருக்கிறாங்க. சாத்தான் நினைச்சான் யோசேப்பு வாழ்க்கை முடிந்தது என்று. இல்ல, யோசேப்புடைய வாழ்க்கை முடியல. கர்த்தர் சொல்ற வரைக்கும் யோசேப்பு வாழ்க்கை முடியாது. யோசேப்பு கேட்கிறான், ஆண்டவரே என்ன நினைச்சிருங்க, ஆண்டவரே என்ன நினைச்சிருங்க கேட்கிறான். கர்த்தர் யோசேப்பை நினைக்கிறாரு, அவன் காரியத்திலிருந்து உயர்த்துகிறார். அதே போல உங்களுக்கு செய்வார். தாய் என்பே தகப்பன் என்பே தனிமையிலே என் துணை என்பேன். சிநேகிதரே சிறந்தவரே மார்போடு என்னை அணைப்பவரே மனவாட்டி என்றவரே மனவாளன் இயேசுவே. அப்பா மனவாட்டி என்றவரே மனவாளன் இயேசுவே. என் அன்பே என் உயிரே சப்பா, என் அன்பே என் உயிரே. இன்றைக்கும் யாரெல்லாம் உண்மையா ஆண்டவரே உங்க பிரச்சனை எனக்கு வேணும், ஆண்டவரே இன்னைக்கு வழி நடத்தணும், நாளைக்கு உம்மோடு நடக்கணும், ஆண்டவரே உம்மோடு பழகணும், ஆண்டவரே கொஞ்ச நாளா நான் பின்வாங்கி போன மாதிரி இருக்கு ஏசப்பா, பின்னால போன மாதிரி இருக்குது, உங்க கை பிடிச்சு நடந்த நாட்கள்லாம் குறைஞ்சிடுச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு மறுபடியும் ஆண்டு சொல்றாரு, நான் உன் கரத்தை பிடிக்கிறேன், நீ என் மேல் நம்பிக்கை வச்சுனா, என்னையே உன் நம்பிக்கையா நீ கொண்டு இருந்தா நீ தான் பாக்கியவான்.
நான் உன்னை மறுபடியும் எழும்ப பண்ணுவேன், நான் உன்னை மறுபடியும் தழைக்க பண்ணுவேன், நீ எழும்புவாய், எனக்காக எழும்புவாய், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவாய்னு அவனுக்குள்ள பார்த்து சொல்றாரு. ஓ we thank you Lord, hallelujah. மழையாக இறங்கணுமே, கேளுங்க, நனைங்க ஏசப்பா, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்குப்பா, மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. இன்னைக்கு யாரெல்லாம் உண்மையா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா உங்களோட இணையணும், மறுபடியும் நான் மாறணும், உங்க கரத்தை பிடிக்கணும்னு சொல்லி யோசேப்பை போல காத்திருந்து, யோசேப்பை போல உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு உயர்வு வரட்டும். அரண்மனையிலிருந்து ஒரு வார்த்தை வரட்டும். எப்படி அரண்மனையிலிருந்து ஒரு வார்த்தை யோசேப்புக்கு நேராய் வந்ததோ அதே போல கர்த்தர் கொண்டு போங்க, இவங்களை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய கரம் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை வெற்றியா நடத்துங்க ஏசப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார், உங்களை உயர்த்துவார். சோர்ந்து போயிடாதீங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றார். இந்த சந்தோஷத்தோட, இந்த தைரியத்தோட இந்த நாளை மேற்கொள்வோமா? God bless you. God bless you.